ஆக்கிரமிப்பின் முக்கிய தளம் அங்கே பாருங்கள், கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நோக்கம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய பலாலி இந்த காணிகள் மீள மக்களிடம் எங்களது சொந்த காணி, உறுதி காணி. எங்கள் மண்ணிலேருந்து நாங்கள் வெளியேறிய அதே தேதி 15/6/1990 நாங்கள் வெளியேறினாங்க. அதே தேதியையும் அதே மாதத்தையும் அடிப்படையாக கொண்டு அதே நாளில் எங்கள் காணியை எங்களுக்கு தரவணும் பண்ணுறதை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து எங்களோட போராட்டத்தை பல வழியில் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பலாலி சந்தில் அணிக்கிறேன் பலாலியில் நாளைய தினம், அதாவது 15/6/2026 அன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை, அதாவது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை பலாலி மக்கள் ஒன்றியத்தினர் மேற்கொள்ள போயினோம். நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 36 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் இந்த காணியை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அதே நாளில் அதே மாதத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க போகிறார்கள். இது ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமாக அமையப் போகிறது. மயிலிட்டி பிரதேசத்திலேயும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு பார்க்கக்கூடியமாக இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதே போல் தையிட்டியில் ஒரு காணி விடுவிப்பு மக்கள்ற அத்துமீறி மக்கள்ற காணியில் விகார கட்டண தொடர்பாகவும் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் போய நாள்களில் நடைபெற்று வருகிறது. அதே போன்று இந்த பலாலி பிரதேசத்திலேயே மக்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள காத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே புதிய அரசாங்கம், என்பிபி அரசாங்கம், அனுர அரசாங்கம் அவர்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்த்து அவர்களுக்கான தீர்வுகளை கட்டாயம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. தற்போது யுத்தம் முடிந்து 17 வருடங்களை கடந்த நிலையிலும் இந்த மக்கள் தங்களுடைய காணிகளுக்கு வர இயலாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் நாளைய தினம் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளப் போகிறார்கள். இது தொடர்பாக அனைத்து விடயங்களையும் நான் உங்களுக்கு பதிவனுப்புறேன். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். குறிப்பாக நாளைய தினம் பெருமளவான மக்கள் மீடியாக்கள் மற்றும் யூடியூப் நண்பர்கள் அனைவரும் உங்கள் கலந்து கொண்டு அதை சிறப்பிக்கும் வண்ணம் இந்த காணொலியில் கற்றுக்கொள்கிறேன். பாருங்கள், காணொலிக்கு போகலாம். அதாவது இராணுவத்தில் போன வருஷம் பெசாகுக்கு கட்டப்பட்ட அந்த சிறிய கடை தற்போது பெருசாக செய்து கொண்டிருக்கணும். இதே நேரத்தில் மக்கள் காணியும் விடுவிக்கலன்னு சொல்லி மக்கள் நாளை 15/6/2026 அன்று ஆர்ப்பாட்டங்களை செய்ய போயினோம். பாருங்கள், இதில் பின்னுக்கள் டெவலப் ஆகி கொண்டிருக்கிறீங்க. இங்கே வேறு பெருசாக கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்குது. இது பெரும்பாலும் மக்கள் வீட்டை இடித்து இந்த கடையை கட்டி கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. வணக்கம், நான் பலாலியூர் மார்க்கண்டு குணசேகரம், உதயகலவாணி மக்கள் ஒன்றியத்தின் தலைவர். நாங்கள் நாளைய தினம் ஒரு அமைதி வழியிலே எமது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு எத்தனிச்சிருக்கோம். நாம் இடம்பெயர்ந்து இன்றைக்கு 36 வருஷம் முடிந்து 37வது வருஷம் தொடங்குகிறது. நாங்கள் 90ஆம் ஆண்டு இங்கிருந்து வழிக்கிடும் போது நாங்கள் வயசு குறைந்தவராக இருக்கிறோம். இவர்கள் எல்லாம் 14-15 வயசில் உள்ளவர்களாகத்தான் இருக்கும். நாங்கள் இருக்கிற காலத்தில் இந்த காணி விடுவிப்பு நடைபெற்றால்தான் இந்த காணிகளை எங்கள் அடுத்த சந்ததிக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். நாங்கள் தொடர்ந்து எங்களோட போராட்டத்தை பல வழியில் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு விடிவு காலம் கிடைக்கவில்லை. நாங்கள் இப்போது பாருங்கள், இங்கே ஆக்கிரமிப்பின் முக்கிய தளம் அங்கே பாருங்கள், கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு போனவரிடம் விசா அன்று ஒரு சின்ன தேத்தனி கடையாக இருந்தது. இன்றைக்கு பரிமாணம் பெற்று இன்றைக்கு பெரிய கட்டிடமாக கட்டி கொண்டிருக்க. இது எங்களது சொந்த காணி, உறுதி காணி. எங்களோட உறுதி காணியிலிருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து நாங்கள் வேற்றார் காணியிலே நாங்கள் அகதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட காணியில் நாங்கள் எங்களோட பழைய வீடுகளை எல்லாத்தையும் இடித்து, தென்னம்பிள்ளைகளை இடித்து, இராணுவ விமான நிலையத்தை வண்டாக்கி போட்டு இப்போ புதுசாக தென்னம்பிள்ளைகளும் தோட்டமும் செய்கிறார்கள். அவை சார அந்த வருமானத்தை, அந்த தோட்டத்தின் பொருட்களை நாங்கள் காசு கொடுத்து எங்களோட சந்தைகளில் நாங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஏன் இன்னும் எங்களோட காணியை விடுவிக்கையில் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இந்த தருகிறோம் என்று சொல்லி இப்போ பழைய அரசாங்கம் இருக்கின்றாலும் சிறு சிறு காணிகளை விட்டு கொடுத்தார்கள். இந்த என்பிபி அரசாங்கத்தை நாங்கள் நம்பி வாக்களித்தோம். ஆனால் ஒரு துண்டு காணியை கூடி தொட்டு காட்டவில்லை. இந்த பலாலி யாழ்ப்பாண ரோட்டை மாத்திரம்தான் திறந்து விட்டிருக்கிறார்கள். அதுவும்
எங்களோட காணியால் நாங்கள் வரலாம், காணிக்கு காலெடுத்து வைக்க இயலாது, சைக்கிளோ நடந்தோ வர இயலாது. அப்போ நாங்கள் இவ்வளவு காலமும் சரியான கஷ்டம் மத்தியில் அகதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட ஆலயங்கள், தேவாலயங்கள், சிவமக்காலைகள் எல்லாம் இவைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இதிலே இந்து கோயில்கள், அம்மன் கோயில், சத்திவேல் முருகன், இங்கால வடமேற்கு பக்கம் பிள்ளையார் கோயில், கொலிவன் கலட்டி பிள்ளையார் கோயில், சென்ட் செபஸ்தியார் கோயில், காணிக்க மாதா கோயில், மருதடி பிள்ளையார், இப்படி போன்ற ஒரு பெரும் பகுதியை இவர்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறார்கள். ஆனால் அங்கே பார்த்தால் இராணுவ முகாம்களோ எதுவும் இல்லை. இராணுவ முகாம் இல்லாமல் இந்த சந்தி பலாலி சந்தியில் தான் ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்ததாக பார்த்தால் அங்கே ஐயர் வீட்டடியிலான் இருக்கிறது. ஆனால் மிச்சம் எல்லாம் தங்களோட வருமானத்துக்காக தோட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இராணுவம் என்றால் அயல் நாட்டை எடுத்துக்கொண்டால் இராணுவம் என்றால் இல்லை தான் அவை காவல் காக்கணும். இப்போ எங்களோட வேலியில் காவல் காக்கிற மாதிரி கிடக்கிறேன். ஆக்கிரமிப்பு எவ்வளோத்துக்கு இதன்று நீங்கள் உங்கள் கண்கூடாகவே பார்த்து கொண்டிருப்பீர்கள். எங்களுக்கு தேவை எமது நிலம் எமக்கு வேண்டும். நாம் எப்போதும் எமது காணிக்காக போராடுவோம் என்று உறுதியாக கூறிக்கொள்கின்றோம். வணக்கம். நாங்கள் பலாலி மக்கள் ஒன்றியத்தின் இணைச் செயலாளராக இருக்கிறோம். நாளைய தினம் காலை 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையும் இந்த போராட்டத்துக்கு ஒழுங்கு செய்திருக்கிறோம். அனைத்து மக்களும் எல்லா இடத்திலையும் இடம்பெயர்ந்து அகதிகளாக வாழ்கிற நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கணும். இந்த போராட்டத்தில் எங்களுக்கு எங்களோட காணி வேணுமென்றதை நாங்கள் அமைதியாக நாங்கள் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கட்டாயம் எல்லா மக்களும் ஒன்று திறந்து இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு ஒரு வலி சேர்க்கணுமென்றதை கேட்டுக்கொள்கிறோம். எங்களது காணியை எங்களுக்கு தரணுமென்றதை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு கட்டாயம் இந்த காணி எங்களுக்கு தேவையானதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உதயகலாவணி மக்கள் ஒன்றியம் சார்பாக, பலாலி உதயகலாவணி மக்கள் ஒன்றியம் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய பலாலி இந்த காணிகள் மீள மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படணும். 36 ஆண்டுகள் மக்கள் இன்றைக்கு பல்வேறு திசைகளிலேயும் அகதிகளாகவும் ஏதிலிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் திரும்பி தங்களோட கூட்டுக்கு வரணும் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த காணி இராணுவம் விடுவித்து மக்களிட கொடுத்துட்டு இராணுவம் தங்களுடைய இடத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்குது. இந்த 36 ஆண்டுகளில் யுத்தம் கடுமையாக இருந்த காலத்தில் ஒரு வேளை இராணுவம் இந்த பலாலி மண்ணை விடுவிக்க முடியாததுக்கு போதுமான காரணம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு இராணுவம் விடுவிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான போதுமான காரணம் எதுவும் இல்லை. சொல்லப்பட்ட காரணங்கள் ஒரு பொருத்தமான காரணங்களும் கிடையாது. அப்போ ஏன் இந்த இராணுவம் இன்றைக்கு பலாலி மண்ணை மக்கள்கிட்ட கொடுக்கல என்றதில் எங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் பல்வேறு நெருக்குவாரங்களில் இருந்து தங்களை ஓரளவுக்கு சீர் செய்கின்ற சூழல் வந்துன்ற போதிலும் முழுமையாக காணியை விடுவிச்சிருக்க முடியும். யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு, ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு, எந்த அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு சூழலில் இவர்கள் தங்களுடைய இராணுவங்களை நகர்த்தி கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து கொண்டு மக்களுக்கான காணியை வழங்கியிருக்க முடியும். ஆனால் அந்த காணிகளை வழங்க முடியலை என்று சொன்னால் அவைக்கு ஏதோ ஒரு வகையான லாபம் இந்த காணியிலிருந்து இருக்குது என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுது. பலாலியை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் வளம் கொளிக்கிற பூமி, விவசாய பூமி, பல்வேறுபட்ட வேலைப்பாட்டில் செய்யக்கூடிய ஒரு பூமியாக இருக்கிறபடியால் இங்கே தோட்டங்களையோ அல்ல வேறு பண்ணைகளையோ உருவாக்கி அதுலேருந்து லாபங்களை சம்பாதிக்கிற ஒரு சூழல் இருக்கிறத நாங்கள் வளமையாக காணலாம். சந்தைகளில் நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே இராணுவத்தால் கொண்டு வரப்படுகின்ற மரக்கரை வகைகள் அதிகமாக விற்பனை செய்யப்படுறதை நான் காணலாம். ஸோ அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களோட காணியன் விடையல்ன்றதை கேட்குறதுக்கான உரிமை எங்கள்கிட்ட இருக்குது. அந்த உரிமை அடிப்படையில் தான் நாங்கள் என்று சொன்னால் போராடித்தான் எங்களோட உரிமையையும் உடைமைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிற இந்த கட்டாய நிலைமையில் நாங்கள் இறுதியாக ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளலாம் என்ற முடிவின் அடிப்படையில் இந்த மண்ணிலேருந்து நாங்கள் வெளியேறிய அதே தேதி, அதாவது 15/6/1990 நாங்கள் வெளியேறினாங்க. அதே தேதியையும் அதே மாதத்தையும் அடிப்படையாக கொண்டு அதே நாளில் நான் இந்த பலாலி சந்தையில் சந்தையில் ஒரு பேர் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்றதுக்கான வேலையை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். அது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை விட கவன ஈர்ப்பு போராட்டம். அதாவது மக்கள் இன்றைக்கும் காணிக்கு மீள இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இராணுவம் அந்த காணியை விடையில, அல்ல அரசு அந்த காணியை விடையில என்ற செய்தியை சொல்கிறதுக்கான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். இங்கே இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் ஒரு அகிம்சை வழியானது தான், ஒரு அமைதியான வழியானது தான். ஆனால் அந்த செய்தியை நாங்கள் உலகத்துக்கோ
அதே இந்த அரசுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கு நாங்கள் அரசு இங்கே வரும்போது மக்களுடைய காணி மக்களுக்கே என்று சொல்லி வந்த இந்த அரசு இன்றைய வரைக்கும் மக்களுடைய காணி மக்களுக்கு விடுபடையில். அப்போ அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் எங்களோட சூழல்களுக்கு உருவாகுது. அப்போ அரசு சொன்னால் தான் அந்த ரோட்டை விட்டுருக்கிறோம், சில பகுதியில் விட்டுருக்கிறோம்னு அரசு சொல்லியிருந்தாலும் கூட இந்த அரசு வர்றதுக்கு முதல் விடப்பட வேண்டியதாக இருந்த விடப்படுறதுக்கான பிரேரணை முன்வைக்கப்பட்ட பல வேலைப்பாடுகள் தான் அரசு தெரிஞ்சு இருக்குது. அரசு வந்ததுக்கு பிறகு புதிய இந்த வேலைப்பாடுகள் அரசு செய்ததாக எங்களுக்கு தெரியல. அப்போ ஒரு வகையில் பார்த்தோம்னா அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. அப்போ அரசுக்கு நாங்கள் அடித்து சொல்ல வேண்டிய செய்தி இருக்குது என்று சொன்னால் நாங்கள் இந்த மண்ணை திருப்பி எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அது எந்த காலத்தில் என்று சொன்னால் இந்த ஜெனரேஷனில் கொடுக்கலாம். ஏன்னா நாங்கள் இன்னொரு 10 வருஷம் கழிச்சோம் என்று சொன்னால் இந்த மண்ணில் வர்றதுக்கு அல்ல மண்ணை ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கு சந்ததி இல்லாமல் போயிடும். அப்போ சந்ததி இல்லாமல் போனதுக்கு பிறகு இந்த காணி ஒரு அரச காணியாகவோ அல்ல சிங்கள மக்கள் குடியிருக்கின்ற ஒரு சூழலான காணியாகவோ மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்த அச்சுறுத்தலான சூழலில் நாங்கள் விடுவிக்கணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களோட காணியை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அப்போ நாங்கள் இந்த நேரத்தில் கேட்குறோம்னு சொன்னால் மக்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். அதில் பாரிய அளவிலான மக்கள் இங்கே வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து இந்த காணியை பலாலி மக்களுக்கு பெற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு தான் கேட்டுக்கொள்கிறோம். வேறு உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம்.